ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிவில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண லாஸ்ட் 2 வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்க நம்ம கொடுத்து வச்சுருங்க. டெய்லியுமே அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸுக்கு வந்து லைக் போட்டுங்க நண்பா. இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோ எப்படி வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலை மோஷன் ஓப்பன் பண்ணி சென்டர் அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரேஷியோ வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க. ஏன்னா பேசிக்காக பண்ணுறதா கொடுத்துட்டு கிரியேட் பாஜ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கீழே இந்த ப்ளஸ்ஸை வந்து இது பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ இந்த இமேஜ் அட் பண்ணிட்டு மேலே முன்னாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷனை கொடுத்தீங்கன்னா இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அங்கே இந்த இமேஜ் எப்பவும் போல வந்து டீப்பால் தான் வந்து 2 தான் ஆட் ஆகும். நீ 30% வீடியோ மேப் பண்ணால் 30% வந்து ட்ராக் பண்ணிடுங்க. நான் சும்மா அப்பைக்கு மட்டும் ஒரு 6 செகண்ட் வச்சிடுறேன். நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால இப்போ அடுத்து என்ன பண்ணாலும் இந்த இமேஜுக்கு இந்த கலர் வேணும்னா விட்டுருங்க. இல்லை என்ன கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பிளாக்காக வேணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு காலெலாம் லைட்டில் போங்க. போயிட்டு இதில் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டில் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி யூடியூப்ல வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 13 வைங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு -6 வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா -6 கூட வேண்டாம், இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் கொண்டு போங்க. சார் நான் வந்து ப்ளஸில் சொல்லிட்டேன். -13 வச்சுருங்க. கான்ட்ராக்ட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -6 வைங்க. இப்போ வந்து பாருங்கள், இமேஜ் வந்து பார்க்குறது ரொம்ப வந்து கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் நம்ம வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸ்விங் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்விங் எஃபெக்ட் வந்து அட் பண்ணிட்டு எப்பவும் போல ஸ்ட்ராட்டஜி கொடுத்து உள்ளே வந்துட்டு அதை எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 3 வேல்யூ மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.30, ஆங்கிள் 1 வந்து -5, ஆங்கிள் 2 வந்து +5 வச்சுக்கிங்க. ஓகே நம்ம இப்போ ஒர்க்காக ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோ நம்ம இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு அடுத்து இன்னொரு எஃபெக்ட் இந்த இமேஜ் அட் பண்ணோம். அது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து அட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இந்த ப்ளஸ் இப்போ ஆடியோ அட் பண்ணிக்க போகிறோம். டேட்டா ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ரீவேல் கொடுத்து இப்போ நான் வந்து சாங் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே, அட் பண்ணிட்டு நான் வால்யூம் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் அதுக்காக தான். ஓகே, அந்த மாதிரி ஆடியோஸை மூவ் பண்ணி இமேஜ் கீழே வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் தான் வந்து பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஷேப் இமேஜ் அட் பண்ணிங்க. அந்த மாதிரி கையை அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. அப்படியே மூவ் பண்ணி கீழே வச்சுட்டு இப்போ அந்த கலரில் ஃபீல்டில் போய்ட்டு 3வது அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்து பால் எப்பவும் போல் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த கலரை கணக்கு ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. இப்போ அந்த பிளாக் மறைஞ்சிடும். இப்போ அந்த பால் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ பேக்கில் வந்துட்டு இதையுமே ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொடுத்தினா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிடும் நண்பா. லாஸ்ட் வந்துட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை விட்டு இப்போ சாங் லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. 2 லைனும் வர்றது மாதிரி பண்ணிவிட்டு ஃபாண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணாமல் வச்சுருங்க. இதில் யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியலுமே கீழே கொடுத்துருக்கேன். சைஸு எவ்வளோ தூரமோ அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2 லைனாக வச்சுருங்க. கலரை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பேரை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வந்து கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 15 வைங்க. இன்னொரு பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஆஃப் இருக்கு ஆன் பண்ணிவிட்டு கலர் பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 30க்கு மேலே கொண்டுட்டு போயிருங்க. 36, 38 வச்சுருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட வந்து கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த டிக்கெட் நான் வந்து இது பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஷேப் இமேஜ் நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் நண்பா. இதை கொடுத்தா ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிரும். ஓகேவா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்தா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிரும். பாருங்கள், எத்தனை வீடியோ மேக் பண்ணுமோ அவ்வளோ வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியும் கரெக்டாக பார்த்துட்டு டெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் கட் பண்ணி முடிச்சிடுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எடிட் பண்ணிடுங்க. எல்லா டெக்ஸ்ட்லேயும் அதே லைன் தான் இருக்கும். செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்த என்ன லைன் வருங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிங்க நண்பா. எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து பொறுமையாக வந்து எடிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கலர் கொடுத்துக்கலாம். கலர் லைட்டில் போய்ட்டு கிரானைட் ஓவரில் இருக்கும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கலர் இருக்குல்ல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கொடுத்துருங்க. கலர் இன்னும் அதிகமான அப்படின்னா சைடில் இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. கீழே இருந்து இன்னொரு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு வாங்க ஆங்கிள் ஆப்ஷன்லாம் விட்டுருங்க. ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அண்டரில் வச்சுருங்க. ரேடியல் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, நம்ம அந்த மாதிரி இது பண்ணிடுங்க. ஓகேவா நண்பா? இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வாங்க டெக்ஸ்ட் இருக்கும். இப்படியே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு இப்படியும் அடுத்து லாஸ்ட்டு தள்ளி ஒரு 5 செகண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்பரேன் 70 பார்த்தீங்கன்னா +100 இன்க்ரீஸ் பண்ணி +100 வச்சுருங்க. அடுத்து கீழே எண்டு பேஸ்லாம் விட்டுருங்க. ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்செட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேமு அடுத்து ஒரு 10 செகண்ட் முன்னாடி இந்த கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்ரேமு இதில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து எக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். ஒய்யில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒய்யை வந்து கிளிக் பண்ணிட்டு 2 கீப்ரேமு ஃபஸ்ட்டில் ஒன்று 10 செகண்ட் தள்ளி வச்சுட்டு இன்னொரு இது இந்த செகண்ட் கீப் ரோலிருந்து அப்படியே இருக்கிற 0வில் ஃபஸ்ட் கீப் ரோலி பார்த்தீங்கன்னா வந்து 327 வைங்க. +327 ஓகேவா? வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செகண்டாக இருக்குல்ல அது வந்து கிளிக் பண்ணு. அகைன் வந்து இன்னொன்று இருக்குல்ல உள்ள 4 பாக்ஸ் வந்து செகண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க நண்பா. இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து கீழேருந்து ஜம்மிங் ஆகும் பாருங்கள். இதை கொடுத்த உடனே அவ்வளோதான். இப்போ அகைன் பேக்கில் வந்துட்டு ஆங்கில விட்டுருங்க. ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேல் அதே மாதிரி 2 கீப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்ட்டில் ஒன்று சரவழி பார்த்தீங்கன்னா வந்து 0.61 வைங்க. 62லாம் 61 வைங்க. அடுத்து லாஸ்ட்டு தள்ளி 10 செகண்ட் முடியாமல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கீப்ரேம். அது மேலே வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக வந்து -1.00 ஆக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஆகி கீழே வந்தீங்கன்னா ஸ்டெச் இருக்கும். ஸ்டெச்சர் வழி பார்த்தீங்கன்னா -1.00 ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண எஃபெக்ட் மாறும். அடுத்து ஆல்பா விட்டுருங்க. இன்டர்பேஷனை கிளிக் பண்ணிட்டு -100 ஈசவுட் வந்து +100 அடுத்து கீழே வந்து நான் ஓவரில் இப்போ பார்த்தீங்கன்னா 498 வைங்க இன்க்ரீஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன் அந்த எஃபெக்டை பாருங்கள் நண்பா. ஓகே, அவ்வளோதான் நண்பா. இந்த எஃபெக்ட் அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சிச்சு. ஒருக்கா நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா? பேக்கில் வந்துட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இன்னொரு வந்து கலர் லைட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்டர்னு இருக்கும். அதில் விட்டுல பாருங்கள் ஸ்டிப்ஸ் இருக்கும் லாஸ்ட்டாக. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சேனல் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 1.6 வைங்க.
1.6 வந்து கீழே வந்து வித்து பார்த்தீங்கன்னா 0.62 வைங்க. அடுத்து கீழே வந்துன்னா ஆங்கிள் விட்டுருங்க. பேச கிளிக் பண்ணிட்டு கீ பிரேமு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்டோட எண்டில் அட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக எண்டில் அட் பண்ணிவிட்டு இப்போ அந்த செகண்ட் டீப் வழி பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 3 விட்டு வைங்க. இன்க்ரீஸ் பண்ணி 3ல் வைங்க. ஃபஸ்ட்டு ஹீப்ரோலேருந்து அப்படியே இருக்கிற ஜீவில் இருக்கட்டும், விட்டுருங்க. கீழே வந்து கலரை கிளிக் பண்ணி கலர் பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே இது சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் உள்ளார உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்போது பாருங்கள் அந்த பிளாக் கலர் வந்து ப்ளே ஆகும். அவ்வளோதான் நண்பா. இப்போ பேக்கில் வந்துட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துருங்க. 3 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகும் நண்பா. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ஒருக்கா வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. அவ்வளோதான் நண்பா. இப்போ அடுத்து இன்னும் இமேஜ் ஒரு எஃபெக்ட் பண்ணி சொன்னேன். அந்த எஃபெக்ட் பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீசன் வேர்பில் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை மட்டும் அட் பண்ணிட்டு ஒரே வழியை மட்டும் டைல்ஸை மட்டும் ஆன் பண்ணி விட்ருங்க. சரி கொடுத்து உள்ளார வாங்க. வந்துட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துன்னா மிரர் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதில் நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். ஓகே நண்பா. இப்போ இமேஜ் நான் கொஞ்சம் வந்து வெளியாகிட்டு நான் உள்ளார வச்சு இதை மூவ் பண்ணி இப்போ பாருங்கள். அவ்வளோ நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எப்போவும் மேலே ஏற மார்க் வந்து கீழே பண்ணிட்டு கீழே எக்ஸ்ப்ளோர் கொடுத்த வீடியோ இந்த எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.